மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். சூரியன் வலிமையா இருக்கு. சந்திரன் இன்னைக்கு குருவோடு சேர்ந்து இருக்கிறது விரயங்களை கட்டுப்படுத்தும், சுப விரயங்களை உண்டாக்கும், பண தேவைக்கு வரும். பூர்வீக விரயத்தினால பணம் வரும். பூர்வீகம்னு சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ நம்ம லக்னத்தில் இருந்து 5ஆம் இடம் பூர்வீக ஸ்தானம், பஞ்சமஸ்தானம். அந்த வீட்டுக்கு அதிபதி பலவீனம் அடைஞ்சு நீசமாகி, அதுபோக புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குருவ நீசமானா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது லேட் ஆகும். ஆனா சுக்கிரன் வலுத்திருந்தாலோ தர்மகர்மாதிபதி யோகம் இருந்தாலோ கிடைச்சிடும். ஆனா அதே சமயம் பூர்வீகத்தில் அவங்க இருக்கக்கூடாது. சில பேர் பூர்வீகத்தை விட்டு வெளியில போய் இருக்கும்போது குழந்தை கிடைக்கும். அப்படி கிடைச்ச ஒரு 10-15 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட வயசானவங்க யாராவது இருந்து உடம்பு சரியில்லாம இருந்து இறந்துட்டாலும் அந்த வீட்டுக்கு வருவாங்க. ஏன் நாம இங்கே இருந்துடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு ஆபத்து நேரிடுறதையும் கூட நான் பார்த்து கண்ணீர் வடிச்சிருக்கேன். அவங்களோட சேர்ந்து சோகத்திலேயே பெரிய சோகம் புத்திர சோகம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, பூர்வீகம் ஆகாதுன்னு ஜோதிடத்துல சொன்னா நீங்க தயவு செய்து அந்த பூர்வீகத்தை விட்டு வெளியில போயிருங்க. முக்கியமா விரயம் பண்ணிட்டு வெளியில இருக்கலாம். அப்படி இல்லாட்டி வெளியிலயாவது இருங்க, அந்த இடத்துக்கு திரும்ப வர வேண்டாம் அப்படிங்கிறதா. சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, நான் அவங்க வெளியில வந்து குழந்தை கிடைச்சதுங்க, ஆனா திரும்ப மாமனார் மாமியா குழந்தை எடுத்துட்டு வர சொல்லி 4 நாள் போய் தங்கி இருந்தேங்க, அதுக்கப்புறம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. எப்ப போனாலும் அதே மாதிரி தான் நடக்குதுங்க. என்னங்க ஆச்சரியமா இருக்குன்னு, உடல் எப்படி வந்து உயிரற்ற நிலை வரும்போது மண்ணில் போட்டுறோமோ அது போல மண்ணுக்கு உயிரற்ற நிலை வரும்போது வெறுமனே கிடக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே இடத்துக்கு போயிருப்போம், அவ்வளவு செழிப்பா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் போய் பார்த்தா வீடெல்லாம் தூர் விட்டு இருக்கும், ஒரு இதா இருக்கும், விரோச்சனை இருக்கும், எல்லாம் களை இழந்து கிடக்கும். அப்போ ஈரோட்டம் இல்லைன்னு அர்த்தம். அந்த இடத்துல தெய்வ சக்தி வராது. ஆக அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. முக்கியமா மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த நிலை பொருந்தும். நீங்க பிறந்த ஊர்ல இருந்து வெளியே போய் இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, பெரிய லெவலுக்கு இருப்பாங்க. நீங்க நவகிரகங்களை கும்பிடுங்க. பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க தன்வந்திரியை வழிபட சிரமங்கள் அகலும், புதிய விஷயங்கள் புரியும். உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனை வழிபட உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் உண்டாகும்.